வேற லெவல்ல எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். நம்ம அலங்கார அம்மா வந்து மாஸ் பண்றாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. அலங்கார அம்மாவும், அவங்க ஹஸ்பண்டும் விஷாலும் இசையும் எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காங்களோ, அதே ஹோட்டலுக்கு தான் அவங்கள பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு காருக்கு பக்கத்துல நிப்பாட்டினோனே, "அச்சச்சோ! என்னய்யா சரியா வந்து ஓட்ட மாட்டியா? இப்ப பாரு என்ன மாரி ஆயிடுச்சுன்னு" சொல்றப்ப, நான் அதிகாரிய கூப்பிட்டு வச்சு, "இந்த இடத்துல பஞ்சாயத்து கண்டிப்பா வந்து வச்சே தீருவேன்" அப்படின்னு சொல்லும்போது, "என்னடா அவன் ரொம்ப வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு அலங்கார பாட்டி வந்து சொல்றாங்க. என்ன பண்றது? சரி ஒரு ஐடியா இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு மன்னிப்பு கேட்க பார்க்குறாங்க. நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. நோ, நோ. அதிகாரி வந்தா தான் இங்க தீர்வே. அலங்காரம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "நீ போயி அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்து குடு. அப்பதான் சரிப்பட்டு வரும் இந்த பஞ்சாயத்து." "ஓ! நீங்க அப்படி வரீங்களா? ஓகே, ஓகேன்னு" சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்துட்டு வராங்க. "சார் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சார்" அப்படின்னு சொல்லி டம்ளர்ல வந்து ஒரு விஷயத்த வந்து குடுக்குறாங்க. "என்னய்யா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்னங்க? சாதாரண விஷயம் தானே. சரி, சரி. நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன்னு" சொல்லிட்டு, அவங்க ஹஸ்பண்ட் வந்து தனியா ரகசியமா போயிட்டு, அப்படியே வந்து நிதானம் இல்லாம ஆகுறாங்க. "நீங்க எடுத்துக்கலையா?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் எடுத்துக்கிற மாரி நடிக்கிறாங்க. அந்த இடத்துல, "என்ன வேலை முடிஞ்சுச்சான்னு" சொன்னோனே, தம்ஸ் அப் காட்டுறாங்க. அலங்கார அம்மா, ஹஸ்பண்டு. உடனே அவங்களும் வராங்க. "என்னய்யா? என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, "என்ன தோரணை எல்லாம் மாறுது?" "ஆமா, மாறத்தான் செய்யும். இப்ப நான் அதிகாரிக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன்னு" சொல்லிட்டு, அலங்கார அம்மா வந்து ஃபோன் வச்சிருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோன் இல்ல, என்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்கிற அந்த நபர் ஃபோன வந்து குடுக்குறாங்க. குடுத்தோனே அப்படியே கால் பண்றாங்க. இது மாரி எங்ககிட்ட ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு தெர்ல. அவன் நிதானம் இல்லாம ஆயிட்டு, எங்ககிட்டயே வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு நீங்களே வந்து கேளுங்க சார்ன்னு, அப்படியே வந்து பிளேட்ட திருப்பி வைக்கிறாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அவங்க செமையா வந்து கத்துறாங்க. "என்னடா நீங்க பிரச்சனை பண்ணிட்டு, என் மேல வந்து எல்லாமே வைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, அப்படிதான் செய்வோம். நான் தான் அமைதியா போயிரலான்னு அப்பயே சொன்னேன்ல. இப்ப கேட்க மாட்டல்ல. அதிகாரி வருவாங்க. செம்மையா உனக்கு பதிலடி குடுக்க தான் போறாங்கன்னு" காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உடனே கார் எடுத்துட்டு இவங்க மாட்டுக்கும் வந்துகிட்டு இருக்காங்க. கார்ல என்னன்னா, ஒரு சர்ப்ரைஸ வந்து கூட்டிட்டு வராங்க. நம்ப அலங்கார பாட்டியும், அவங்க ஹஸ்பண்டும். அப்பன்னு பார்த்து ராகவனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "டேய் ராகவா, எங்க இருக்க? நான் உன்ன பார்க்க தான் வந்திருக்கேன். நான் ஒண்ணும் வீட்ல இல்ல. இப்ப நான் ஏற்காட்ல இருக்கேன்." "டேய் நீ எங்க இருக்கேன்னு தெரியாமயாடா நான் பேசுவேன்? ஹோட்டல விட்டு வெளிய வாடா. நான் வெளியில தான் இருக்கேன்." "அப்படியா? நீங்க வந்திருக்கீங்களா? ரொம்பவே சந்தோஷமான விஷயம்ன்னு" சொல்லிட்டு ராகவன் மாட்டுக்கு ஹேப்பியா வந்து போறாங்க. ராகவன் எதுக்கு இவ்வளோ சந்தோஷமா போறான்? ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து யோசிக்கிறாங்க. இந்த ஊர்ல அவனுக்கு யார தெரியும்? யார பார்த்தா என்னன்னுங்கிற மாரி அவங்க ரூம்லயே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து எதார்த்தமா, "சொல்லுங்க பாட்டி, நீங்க வந்தது எனக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமா இருக்குன்னு" கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. "டேய் உனக்கு நான் சர்ப்ரைஸ் குடுக்கலான்னு தான்டா வந்தேன். உனக்கு தெரிஞ்சு நீ ஒரு முக்கியமான ஒரு பொருள விட்டுட்டு வந்துட்ட. அதுக்காக தான் நான் இங்க வந்து குடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். எந்த பொருள பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம்லாம் வரவே வராது. நீங்க வந்திருக்கீங்க. என் மனசுக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. நீ எவ்வளோ கஷ்டத்துல அனுபவிக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா. உனக்கு சொந்தமான பொருள நீ பார்த்தேன்னு வச்சுக்கயேன், உன் மனசுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் உன்ன சிரிக்க வைக்கட்டா?" அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார் கதவ தொறந்தா, நீ அப்படியே வந்து சிரிச்சு வெட்கப்பட ஆரம்பிச்சுருவடா ராகவா அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க?" "சரி, பசங்களுக்கு ஒண்ணும் புரியல. நீங்களே கார் கதவ தொறங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஏம்மா நீ வாம்மா" அப்படின்னு சொல்லும்போது, வர்ஷினி வந்து அப்படியே வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல. ராகவன் வந்து வெட்கப்பட்டு கியூட்டா அழகா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "பாருயா, பாருயா, என் பேரன் வெட்கப்பட்டு சிரிக்கிறான்யா. இத பார்க்கறதுக்காக தானே நான் வந்திருக்கேன். நீ எப்போதும் இப்படியே இருக்கணும்." "பாட்டி, என்ன பாட்டி பண்றது? எல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த ஸ்ரீஜாவ பத்தி இருக்கிற விஷயம்லாம். அவ பொய் சொல்லியிருக்காளாமே! இது தெரியாம போச்சு. பொய் சொன்னவ எதுக்குடா உன் கூட வந்து சேர்ந்து வாழணும்? உன் மனச வந்து புரிஞ்சுக்காதவ உன் கூட இருக்கவே கூடாது. நீ யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியோ, அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது தப்புன்னு அம்மா வந்து சொன்னாங்களே! உங்க அம்மாக்கு என்ன தெரியும்? நான் சொன்னா உங்க அம்மா கேட்டு தான் தீருவா. இப்ப நான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க தான் நான் இங்க வந்திருக்கேன்." "அப்படியா? ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்கிற" மாரி பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "எங்க 2 பேரையும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கடா, வாங்கடா" அப்படின்னு சொல்லும்போது, அலங்கார பாட்டி அம்மா ஆசீர்வாதம் வந்து பண்றாங்க அந்த இடத்துல. விஷாலும், நம்ம இசை எங்க இருக்காங்க? அவங்க ரூம்ல இருக்காங்க. "சரி, சரி. அவங்களலாம் இங்க வர வச்சு பார்க்க வேணாம். நான் கதவ தொறந்து போய் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரூம் நம்பர் கேட்குறாங்க. அப்படியே வந்து விஷால் இருக்கிற ரூம் நம்பரும் சொன்னோனே, அப்படியே வந்து மாடிக்கு வந்து போயிட்டே இருக்காங்க லிஃப்ட்ல ஏறி. "என்னோட 2 பேரன்கள் வாழ்க்கையிலயும் வந்து கஷ்டத்துல தான் இருக்கு. என்ன சொல்ற? மூத்தவன் வாழ்க்கை மாறி போயிடுச்சு. நம்ப அத சரி செய்ய வந்திருக்கோம். இளையவனோட வாழ்க்கை சரியா தான் அமைஞ்சிருக்கு. ஆனா, இளையவன் என்ன பண்றான்னா, புரிஞ்சுக்காம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். 2 பேரையும் வந்து எப்படியாவது
இந்த ஏற்காட விட்டு போறதுக்குள்ள நம்ப சேர்த்து வச்சிரணும். அவ்வளதானே, நம்ப பார்க்காத குடும்ப சண்டையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல 2 பேரும் கியூட்டா அழகா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கதவ தொறந்துட்டு, அப்படியே லிஃப்ட்லேருந்து வெளியில வந்து வந்துடுறாங்க. வெளில வந்த உடனே, "ரூம் நம்பர் என்ன சொன்னா? 203ஆ 204ஆ? யோவ் மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, டக்கு டக்குன்னு வேற ஒரு ரூம் கதவ தட்டுறாங்க. "யாரும்மா நீ?" "இல்ல இல்ல. நீங்க விஷாலா?" "இல்ல. நான் விஷால் ரூமுக்கு தான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல வந்து போறாங்க. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, சின்னதா ஒரு கன்ஃப்யூஷன் இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல இசையும், நம்ம விஷாலும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. "என்ன விஷால் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? இங்க வந்தும் ஏன் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் எனக்கு தெரியும் எந்த நேரத்தில எப்படி இருக்கணும்னு. தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசாத." அப்படின்னு சொல்றப்ப, "பார்த்தீங்களா அவங்க போடுற சண்டை இங்க வரைக்கும் கேட்குது. இப்ப அப்படியே வந்து மாத்திருவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கதவ தட்டுறாங்க. "யார்றா அது இந்த நேரத்தில வந்து கதவ தட்டுறது?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ப இசை வந்து அப்படியே கதவு வழியா பார்க்குறாங்க. பார்த்தா அலங்கார பாட்டி வந்திருக்காங்க. சும்மானு இருங்க. எல்லாரும் உங்க வேண்டியப்பட்டவங்க தான் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. விஷால் இனிமேட்டு எனக்கு எப்புட்றா வந்து சமாளிக்கணும்னு தெரியாம இருந்துச்சு. இனிமேட்டு நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதையும் பூ பாதம் தான். நீ செம்மையா வந்து மாட்டிக்கிட்ட விஷால். என்னது நான் மாட்டிக்கிட்டேனா? வந்திருக்கிற ஆளு அவ்வளோ பெரிய மாஸான ஆளு. அவங்க பேசினாலே எனக்கு சாதகமா தான் எல்லாமே நடக்கும். இனிமேட்டு நீங்க என் பேச்ச கேட்கறத தவிர வேற வழியே கிடையாது. நானும் என்னடா இது இப்படியே போயிட்டுருக்கேன்னு நெனச்சேன். நல்லவங்கள கடவுள் கைவிட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ இவ்வளோ பில்டப் குடுத்துருக்க? அம்மாவா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கதவ தொறந்து பார்த்தா, அந்த இடத்துல அலங்கார பாட்டி வந்திருக்காங்க. "என்ன பேராண்டி எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வராங்க. "நீ கொஞ்சம் வித்தியாசமா, சூப்பரா, மாஸா இருக்கியேப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. எப்போதும் போல தான் நான் இருக்கேன்னு" விஷால் வந்து கியூட்டா அழகா வந்து சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல 2 பேரோட ஜோடி பொருத்தம் எவ்வளோ தெரியுமா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன விஷால் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா? ஊர்ல இருக்கிற மாரியே இங்கேயும் வந்து அதே மாரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுக்கு பாட்டி சண்டை போட போறேன்?" அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப, "நீங்க பேசுற விஷயம் லிஃப்ட் இருக்குல்ல, அதையும் தாண்டி வந்து கேட்குது தம்பி. கதவு கிட்ட இருக்கிறப்ப கேட்காதா?" அப்படின்னு சொல்லும்போது, "எல்லாத்தையும் சரி செய்ய தான் நான் இங்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்து வராங்க. அந்த இடத்துல அச்சச்சோ! இவங்க வேற வந்திருக்காங்களே! இப்ப எப்படி நான் இவங்கள சமாளிக்க போறேன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லும்போது, "விஷால் எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு? எங்கெங்கலாம் வந்து போறீங்க? ரூம்லயேவா வந்து இருக்க போறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, இங்கேயே தானே இருக்கணும்." "ஏன்பா சுத்தி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட இடம்லாம் இருக்கு. அங்கலாம் போகாம இப்படியே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும்? சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. நம்ப அப்புறமேட்டு வெளிலலாம் போணும். பிக்னிக்லாம் சுத்தி பார்க்கணும். சரியா?" அப்படின்னு சொன்னோனே விஷால் வந்து ரெடி ஆகறதுக்காக போறாங்க. "இசை வாம்மா! எப்படி இருந்தாலும் நான் சொல்ற ஐடியாலாம் கேட்டேன்னு வச்சுக்கயே, விஷால் மனச கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாத்தியறலாம். அவன் சமத்தான பையன் தான். இருந்தாலும் விடாப்புடியா வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்த நம்பிட்டானா, அதுலேருந்து மாத்துறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும். ஆனா கூடிய சீக்கிரம் மாறிடுவான்ம்மா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, நான் இசைவாணி மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படி. இவ்வளோ நேரம் நான் எந்த திசையில போறதுன்னு தெரியாம இருந்தேன். நீங்க வந்துட்டீங்களா பாட்டி, இனிமேட்டு என் வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷம் தான், நிம்மதி தான். நீங்க இப்ப வந்தாலே அது எனக்குள்ள தனி ஒரு புத்துணர்ச்சியே தருது. ஆமாம்மா, எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு, கியூட்டா அழகா வந்து நம்ப அலங்கார பாட்டி அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். அப்படிங்களா? நான் பார்த்ததே இல்ல. நான் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ நல்ல பண்பு நிறைஞ்ச ஒரு பொண்ணு. இந்த பொண்ணையா வந்து விஷால் தள்ளி வைக்கிறான். எனக்கு அதான் புரியல. எதுக்கு நம்ப வந்திருக்கோம்? இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம் தான். கூட வரப்ப உன் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்துட்டேன்ம்மா. அப்படிங்களா? ஆமாங்க. அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாத்தையும் சரி செய்ய தான் வந்திருக்கேன். கவலைப்படாதம்மான்னு சொல்லி நம்ப அலங்கார பாட்டி வந்து மாஸா, தூளா வந்து பேசுற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.